வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா மவாசிகிரி. இந்த கிக்கு தான். இதுக்கு வந்து ஸ்லாப்னு சொல்லுவாங்க, ரவுண்ட் ஹவுஸ் கிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிக்கு வந்து பவர் வந்து எப்படின்னா வச்சுக்க, நம்ம ஹிப்லேருந்து எடுக்கணும். ஹிப்லேருந்து கால் வந்து ஃபஸ்ட்டு இப்படி வந்து நிறுத்தணும், நிறுத்த பழகிட்டு அப்புறமேட்டு ரிலீஸ் பண்ணணும். இது வந்து நம்ம கீழே பேலன்ஸ் பண்ணி நிற்கும் போது கீழ் கால்லேருந்து இடத்துலேருந்து எனர்ஜி எடுக்கிற மாதிரி எனர்ஜி எடுத்து அது ஹிப் மூலிமா டர்ன் பண்ணும்போது இந்த கிக் வந்து பவராக அட்டாக் ஆகும். இது வந்து ஃபேஸ் லெவல் கிக்கு. ஃபேஸ் லெவல் அடித்தோம்னா கராத்தே டோர்னமெண்ட்லாம் ஃபேஸில் அடித்தா 3 பாயிண்ட் தருவாங்க. ஃபேஸில் வந்து தூக்கி அடிக்கணும். இந்த கிக்கு வந்து ரொட்டேட்டும் பண்ணுவாங்க, ஆனால் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் ரொட்டேட் பண்ணால் ஃபவுல். ரிப்பில் வந்து இந்த இடத்துல இங்கே அப்புறம் இந்த பேக் இதில் வர மாதிரி அடிப்பாங்க. இந்த கிக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து காலை கையில் டச் பண்ணும், அப்புறமேட்டு இப்படி அடிக்கணும். பாடி வந்து அதே மாதிரி பாடி ரொம்ப இப்படி பின்னாடி கீழே போயிடக்கூடாது. கீழே போனால் அன்பேலன்ஸ் ஆயிரும். அதே மாதிரி கிக்கு வந்து டார்கெட் சரியாக போகாது. ஸ்ட்ரெயிட்டாக நின்று நாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நின்று எடுக்கும் போது தான் நம்மளோட டார்கெட் கரெக்டாக போய் ரீச் ஆகும். இந்த கிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா மூவிலையும் பார்த்துருப்பீங்க. நிறையா டேக்குண்டா, மொய்தாய், நிறையா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லையும் இந்த இப்போ வந்து இந்த கிக்கு வந்து அது நம்ம எங்கே அடிக்கிறங்கிறத பொறுத்து தான். இந்த கிக்கு இந்த இடத்துல தான் அடிக்கணும். இந்த ஏரியா தான் கொண்டாந்து ஃபேஸில் அடிக்கும். அப்புறம் இந்த ஏரியா வந்து ஹிப்பில் அடிக்கும். இன்னும் மக்கி வர ட்ரைனிங் சொல்லுவாங்க. அந்த ட்ரைனிங் எடுக்கும்போது சின்பூன் ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்பூன் இந்த இடம் ஸ்ட்ராங்காக ஆச்சுன்னா இது இன்னும் பவர் ஹெவியாக கொடுக்கும். ரிப்பில் அடித்தா ஹெவியாக எலும்பு டேமேஜ் ஆயிரும். ஃபேஸில் அடித்தா வந்து கிராக் ஆயிரும் ஃபேஸ்லாம். மேக்ஸிமம் வந்து மொய்தாயில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் ஃபுல்லாக அடித்து ரொட்டேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க அடித்து. இதில் வந்து ஃபேஸ் லெவல் அண்ட் ஹிப் லெவல் இருக்கும். இந்த மவாசிகிரி கிக்கை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்பீடு, அப்புறம் பிக்கப்பு, பவர் இது 3 கிடைக்கும். இந்த கிக்கை ஹிப் லெவல், ஃபேஸ் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் ஆச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு.